ஏமா ஆனந்தி, லவ் பண்ணதே தப்பு, அதுலயும் தேடி பிடிச்சு அந்தம்மா பையனையா லவ் பண்ணுவ? சாதாரண கரண்ட் பில்லு கட்டாததுக்கு அது காது கிளிய பேசிச்சு. இதுக்கு என்னென்ன பேச போகுதுன்னே தெரியல. எப்பா வேலு, இந்த விஷயம் அந்த அம்மாக்கு தெரியறதுக்குள்ள நம்ம வீட்டை காலி பண்ணிட்டு வேற எங்கேயாவது போயிருவோம்ப்பா. இல்லைன்னா அந்த அம்மா நம்ம மானத்தையே வாங்கிரும்பா. அப்பா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்ப்பா. வேண்டாமா? வேற என்னையா பண்ண சொல்ற? இங்கே இருந்து அசிங்கப்பட சொல்றியா? இவள பெத்த பாவத்துக்கு நாங்க அசிங்கம் தான் படணும். மா, அந்த அளவுக்குலாம் ஒன்றும் நடக்காதுமா. கார்த்தி அவங்க வீட்டில் பேசுறேன்னு தான் சொல்லியிருக்கான். ரேணுகாவும் சப்போர்ட் பண்றேன்னு தான் சொல்லியிருக்கு. கொஞ்சம் பொறுமையா உட்காந்து பேசினா எல்லா விஷயமும் சுமூகமா முடிஞ்சிடுமா. டேய், என்னடா பேசுற? அப்ப ஆனந்தி லவ் பண்றதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல? அதானே மாப்ள, நீ சொல்றத பார்த்தா அந்த குடும்பத்தோட சம்பந்தம் பேச ரெடியா இருக்க போல. ஆமா, என்ன? அம்மா, எனக்கு கார்த்தி ரொம்ப நல்லா தெரியுமா. ரொம்ப நல்லவன், நல்லா சம்பாதிக்கிறான், பொறுப்பா இருப்பான். நம்ம ஆனந்தியை நல்லா பாத்துக்குவான். சில பேர் மாதிரி மத்தவங்களை சுரண்டி சாப்பிட்றவெல்லாம் இல்ல. ஸ்ட்ரைட்டா என்னதான் குத்துறான். எப்பா வேலு, நல்லா யோசிச்சுதான் பேசுறியா? அந்த குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஒத்து வராதேப்பா. எனக்கு என்னமோ இதெல்லாம் சரிப்பட்டு வரும்னே தோணல. ஆமா வேலு, இது நமக்கு ஒத்து வராதியா. நீ அவ மேல இருக்கிற பாசத்துல ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேற்றி வைக்கணும்னு நினைக்கிறது சரி. ஆனா அவங்க அதையெல்லாம் ஏத்துக்கிற ஆளுங்க கிடையாதுப்பா. அந்த அம்மா நம்ம எல்லாத்தையும் தெருவுல நிக்க வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்கும். அதுக்கப்புறமா என்னால உசுரோடவே இருக்க முடியாதியா. மா, நான் தான் சொல்றேன்ல, அந்த அளவுக்குலாம் ஒன்றும் ஆகாதுமா. கார்த்தியும் ரேணுவும் அவங்க அம்மாட்ட பேசிடுவாங்க. நீங்க சரின்னு சொன்னா மட்டும் போதும். என்னம்மா? வேலு, இதெல்லாம் சரியா வருமா? அதெல்லாம் சரியா வருமா? ஏய், இங்க வா. இங்க பாருங்க, நம்மளே தேடினாலும் கார்த்தி மாதிரி ஒரு மாப்பிள்ளையை நம்மளால கொண்டு வர முடியாது. ஆனந்தியை நம்மளை விட நல்லா பாத்துக்குவாமா. அவனோட அம்மாவுக்காக பார்த்து அவனை விட்டுற வேணாம். அத்தை, மாமா, மாப்பிள இவ்வளவு தூரம் சொல்றாருல, அப்புறம் எதுக்கு யோசிக்கிறீங்க? டக்கு புக்குன்னு ஆவற வேலைய பாருங்க. சரியா வேலு? உனக்கு சரின்னு பட்டுச்சுன்னா செய். இங்க பாருடி, இது உனக்காக இல்ல, என் புள்ள வேலுக்காக தான். போ, போய் அவனையே கட்டிக்க போ. ரேணு, வேலு உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா? ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? இப்பதான் ஆனந்தி ஃபோன் பண்ணி சொன்னா. ஆனந்தி சொன்னாளா? அவளுக்கு எப்படி தெரியும்? ஏய், இங்க என்ன நடக்குது? எல்லாமே ஒரு மாதிரி டக்கு டக்குன்னு நடக்கிற மாதிரி இருக்கு. ஆமா ரேணு, என்னால இருந்து இதெல்லாம் நம்பவே முடியல. ஃபர்ஸ்ட் வேலை இதுக்கு ஒத்துக்க மாட்டான் தான் நினைச்சேன். ஆனா என்னடானா திடீர்னு இன்னைக்கு பொண்ணு பார்க்க வாடான்னு சொல்லிட்டு போயிட்டான். எனக்கு இதை எப்படி அம்மாட்ட சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல ரேணு. நீ தான் ஹெல்ப் பண்ணணும். நீ என்ன சொல்ற? உனக்கு நான் ஹெல்ப் பண்ணணுமா? பொண்ணு பார்க்க வேற போகணும்னு சொல்ற? ஹே, என்ன ஷாக் ஆகுற? அப்ப வேலை உங்ககிட்ட என்னதான் சொன்னா? நானும் ஆனந்தியும் லவ் பண்ற விஷயத்தை உங்ககிட்ட சொல்லி உதவி கேட்டானா இல்லையா? நீயும் ஆனந்தியும் லவ் பண்றீங்களா? அப்ப அவர் நம்ம கிட்ட பேசினது எல்லாமே இவங்க லவ்வுக்காக தானா? நம்ம லவ்னு நினைச்சு நான் அவ்வளோ ஃபீல் பண்ணேன். ஹே, என்ன முழிக்கிற? வேலை சொன்னானா இல்லையா? சொன்னாரு.
உன்னை நம்பிதான் ரேணு இருக்க. நீ தான் அப்பா அம்மாட்ட பேசி எப்படியாவது எனக்கு சம்மதம் வாங்கி தரணும். ஏய், என்னாச்சு? எதுக்கு அழுகுற? இல்ல, நீ லவ் பண்ற விஷயத்த இன்னொருத்தவங்க சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குல்ல. இந்த விஷயத்த கூட ஷேர் பண்ணிக்க முடியாத அளவுக்கு நமக்குள்ள டிஸ்டன்ஸ் இருக்குல்ல. ஏய் லூசு, சத்தியமா உன்கிட்ட சொல்லக்கூடாது நினைச்சலாம் மறைக்கல. ஆனந்தி படிச்சு முடிக்கிற வரைக்கும் யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிற ஒரே ரீசனுக்காக தான் யார்ட்டையுமே சொல்லாம இருந்தோம். வேலை எங்களை பார்க்காம இருந்திருந்தா இப்ப கூட இந்த விஷயத்த நாங்க வெளியே சொல்லிருக்க மாட்டோம். புரிஞ்சுக்கோ ரேணு ப்ளீஸ். அதுக்குன்னு என்கிட்ட இருந்து கூட மறைச்சிட்டல நீ. ஏய் ப்ளீஸ் ரேணு புரிஞ்சுக்கோ. சரி விடு. இப்ப என்ன, நம்ம அம்மா அப்பா கிட்ட பேசி பொண்ணு பக்கம் கூட்டிட்டு போகணும், அவ்வளவுதானே? உனக்காக நான் இது கூட பண்ண மாட்டானா? அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் ரேணு. வா இப்பவே போய் பேசலாம். இப்பவே வா. ஆமா ரேணு, இன்னைக்கே பொண்ணு பக்கம் வரணும்னு சொல்லியிருக்கான் அவன். அவன் வர சொல்லி போகாம இருந்தா நல்லா இருக்காதுல்ல. சரி, நீ அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாத. நான் அம்மா அப்பா கிட்ட பேசிக்கிறேன், சரியா? சரி சரி, சீக்கிரம் பேசிடு. ம். என்னங்க, என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கா அவ? வர்ற மாப்பிள்ளையெல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த வேலம் பையனை மனசுல நினைச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்றாளா? எனக்கு தெரியாத நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நீங்க எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்க. ஏய் கொஞ்சம் பொறுமையா இரு, எல்லாம் நல்லதாவே நடக்கும். சும்மா எதனா பேசிக்கிட்டு. போன வாரம் அண்ணனுக்கு ஜோசியம் பார்க்க போனீங்கல்ல, அவர் என்ன சொன்னாரு? எங்க அவளை என் மூஞ்சிலேயே முழிக்க வேண்டாம்னு சொல்லுங்க. பொண்ணு பார்க்க வந்தவங்க முன்னாடி நம்மள அசிங்கப்படுத்திட்டு இப்ப எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா? மா, இன்னுமா நீ அதெல்லாம் நினைச்சிட்டு இருக்க? பா, நீங்களாவது சொல்லுங்க, அந்த ஜோசியர் என்னதான் சொன்னாரு? அடுத்த வருஷம் கல்யாணம் பண்ணலன்னா அதுக்கப்புறம் 3 வருஷத்துக்கு கல்யாணமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஐயோ, என்னப்பா சொல்றீங்க? 3 வருஷம் கழிச்சுதான் கல்யாணம் ஆகுமா? ஆமாமா. இந்த காலத்து பொண்ணுங்கெல்லாம் 30 வயசுக்கு மேல போனாலே மாப்பிள்ளையே ரிஜெக்ட் பண்றாங்க. சட்டு புட்டுன்னு அண்ணனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ற வேலையை பாருங்கப்பா. எங்கம்மா, ஊர்ல இருக்கிற எல்லா புரோக்கர் கிட்டையும் இவன் ஜாதகத்தை கொடுத்து வச்சிருக்கோம், எதுவுமே அமைய மாட்டேங்குது. பா, என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. நீங்க 2 பேர் மட்டும் அதுக்கு ஓகே சொன்னீங்கன்னா அண்ணனுக்கு அடுத்த முகூர்த்தத்திலே நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். என்ன ஐடியா? நம்ம கீழ் வீட்டுல இருக்கால ஆனந்தி, அவளுக்கு ஏன் நம்ம அண்ணனை கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது? என்னடி நக்கல் பண்றியா? பேச்சுக்கு கூட அப்படியெல்லாம் சொல்லாத, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். மா, நிஜமாதாமா கேக்குறேன். அண்ணனுக்கும் வயசு ஆகிக்கிட்டே போகுது. ஜோசியர் வேற இந்த வருஷத்துல கல்யாணம் ஆகலன்னா 3 வருஷம் கழிச்சுதான் கல்யாணம் ஆகணும்னு சொல்லிருக்காரு. அவசர அவசரமா பொண்ணு பார்த்தா ஜாதகம் வேற செட் ஆக மாட்டேங்குது. இவ்ளோ பிரச்சனை இருக்குல்லம்மா. அதுக்காக அவளெல்லாம் மருமகளா என்னால ஏத்துக்க முடியாது. அந்த குடும்பத்துக்குள்ள என்னால சம்பந்தம் வச்சுக்க முடியாது. என்னங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்க, அவகிட்ட சொல்லுங்க. ஆமாமா, அந்த குடும்பம்லாம் நமக்கு ஒத்து வராதுமா. எதுக்கு தேவையில்லாத பேச்செல்லாம்? மா, விட்டுட்டு போய் வேற வேலையை பாருமா. பா, தேவையில்லாததெல்லாம் பேசலப்பா. அண்ணனுக்கு அந்த ஆனந்தியே ரொம்ப பிடிச்சிருக்கு. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார விரும்புறாங்க. அதனாலதான் நான் இங்க வந்து கேட்டுட்டு இருக்கேன். டேய் கார்த்தி, என்னடா சொல்றா இவ? உண்மையே நீ அந்த பொண்ணோட பழகுறியா? ஆமாம்மா, எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்குமா. இருக்கிற பிரச்சனைல இது வேறயா? கல்யாணம்னு ஒன்று பண்ண அவ்வளோதாம்மா பண்ணுவேன். இல்லைன்னா கல்யாணமே வேணாமா. வேண்டானா போடா. யாருக்கு தண்டமாச்சு? அந்த குடும்பத்துல பொண்ணு கேட்கணும்னு எனக்கு அவசியமே இல்ல. மா ப்ளீஸ்மா,
ஆனந்தி ரொம்ப நல்ல பொண்ணுமா. அவன் என் கூட இருந்தா லைஃப் லாங் நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேம்மா. எங்க அவனை பேசாம போயிட சொல்லுங்க, இல்லன்னா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். அப்படி என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. டேய், அம்மா பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல, அப்புறம் ஏன்டா வீம்பு பிடிச்சிட்டு இருக்க? ஏய் ஏய், மா இப்ப நீ மட்டும் அண்ணனுக்கும் ஆனந்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க ஒத்துக்கல, நான் கழுத்து எடுத்துட்டு செட்டே போயிடுவேன். ஏய் ரேணு, என்ன இதெல்லாம்? முதல்ல கத்தி கீழே போடு. அண்ணா கிட்ட மட்டும் வராத, வந்தா அறுத்துப்பேன். ரேணு சொன்னா கேளுடா, எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். முதல்ல கத்தியை கீழே போடுமா. முடியாதுப்பா, முதல்ல நீங்க அம்மாவை ஓகே சொல்லுங்க, இல்லனா அவ்வளவுதான். ஏய் பஞ்சவர்ணா, என்னடி மசமசன்னு பாத்துக்கிட்டு இருக்க? அவ ஏதாவது பண்ணி தொலைச்சுக்க போறா, ஏதாவது சொல்லுடி, பதில் சொல்லு. ஏய், நீ எதை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்றேன்னு எனக்கு தெரியும் டி. ஆக மொத்தத்துல 2 பேரும் சேர்ந்து என்ன அந்த குடும்பத்துக்கு சரிசமமா இறங்கி போக வச்சிட்டீங்களே. போறேன், போய் பேசி தொலைக்கிறேன். அவங்க எல்லாம் எனக்கு சம்மந்தி, எல்லாம் என் தலை எழுத்து. போங்க போமா முதல்ல. தொலைக்க. போ. பேச்சி, பேச்சி. அண்ணே வாங்கண்ணே, வாங்க மதினி. என்னடா பசங்க இப்பதான் எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க, எங்களுக்கு சம்மதம். அதான் உங்ககிட்ட நேர்லயே பேசலான்னு வந்தோம். டேய், என்னடா இன்னைக்கே வந்தானுன்னு சொன்ன எப்படியா கூட்டிட்டு வருவேன்? அட்லீஸ்ட் ஒரு ஃபோனாவது பண்ணியிருக்கலாம்ல. டேய், எனக்கு இது சர்ப்ரைஸ் தான்டா. இப்பதான் நானும் ரெண்டுக்கும் பேசிட்டு இருந்தோம், திடீர்னு வாங்க போன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டாங்க. அட வந்தவங்கள நிக்க வச்சே பேசிட்டு இருக்கீங்க, உள்ள வாங்க. ஐயோ, பதட்டத்துல என்ன பண்றதுன்னே தெரியல. வாங்க உள்ள வாங்க. வாங்க 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 வாங்க, உட்காருங்க வாங்க உட்காருங்க வாங்க வாங்க. உட்காருங்க உட்காருங்க. உட்காருங்க. சந்தோஷம். உட்காரு. ஆ ஆனந்தி, எப்ப வந்தாங்க? வந்திருக்காங்க. இத்தனை வருஷமா நாம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து பேசிக்கிட்டு தான் இருந்திருக்கோம். ஆனா இன்னைக்கு ஏதோ புதுசா பாக்குற மாதிரி இருக்கு. ஆமாமா, எங்களுக்கும் அப்படிதான் இருக்கு. என்ன பேசுறதுன்னே தெரியல. அட என்னங்க நீங்க, ஏற்கனவே பார்த்து பழகுன ஆட்கள் தானே. பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருக்கு, பையனுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு, சட்டுன்னு தட்டை மாத்திக்கிட்டு டேட்டை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதானே. சும்மா இருங்க, அது எல்லாத்தையும் அவங்க பேசிப்பாங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் சுத்தி வளைக்க விரும்பல. என் பையன் கார்த்தியும் உங்க பொண்ணு ஆனந்தியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்களாம். 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க உங்களுக்கு எல்லாம் சம்மதமா? என்ன சொல்றதுன்னே தெரியலையே மதினி. நீங்க இந்த அளவுக்கு இறங்கி வருவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆமாமா தங்கச்சி, வேலு வந்து விஷயத்த சொன்னதும் எனக்கே தூக்கி வாரி போட்டுருச்சுமா. எங்க இது பெரிய பிரச்சனையா வெடிச்சிருமோன்னு ரொம்ப பயந்துட்டே இருந்தம்மா. எல்லாமே கரெக்ட் தான். ஆனா பையன் ஆசைப்பட்டுட்டானே, நான் என்ன பண்றது சொல்லுங்க? இதோ இவ இருக்காளே, அவ அண்ணனுக்கு அவ்ளோ சப்போர்ட். நீங்க மட்டும் அண்ணனுக்கு அந்த பொண்ணை கட்டி வைக்கலனா செத்து போயிடுவேன்னு மிரட்டுறா. இதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அதாவது பெரியவங்க நம்மளோட வீம்புக்காக பிள்ளைங்களோட வாழ்க்கையை கெடுத்துடக்கூடாது பாருங்க. அதனாலதான் என் பையன் கார்த்தி ஆசைப்பட்ட பொண்ணையே கட்டி வச்சிடலான்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம். அந்த மதுரை மீனாட்சி தான் நம்ம எல்லாத்துக்கும் நல்லபடியா அமைச்சு கொடுத்துருக்கா. தாயே அம்மா, ரொம்ப நன்றிமா. அதான் 2 பேருக்கும் சம்பந்தத்துல விருப்பம் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சுல்ல. டக்குன்னு அடுத்தது என்ன பண்ணலாம்னு பேச ஆரம்பிங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடணும். ஏன்னா
அடுத்த வருஷமா போனா என் பையனுக்கு கல்யாணக்காரர் இல்லன்னு ஏற்கனவே ஜோசியர் சொல்லியிருக்காரு. சரிம்மா, உங்க விருப்பப்படியே சீக்கிரமா பண்ணிடலாம். நீங்களே தேதியை குறிச்சிட்டு சொல்லுங்க, நான் மத்த எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன். நீ என்னப்பா ரெடி பண்ண போற? அது கல்யாணத்துக்கான நகை பணம் தான். என்னதான் லவ் மேரேஜ்னாலும் என் தங்கச்சிக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுதான் அனுப்பணும். அதுதானே முறை. அதை தவிர வேற ஏதாவது எதிர்பார்ப்பு இருந்தா சொல்லுங்க. என் தங்கச்சிக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். டேய், அதெல்லாம் இப்போ உங்ககிட்ட யார் கேட்டது? டேய், நீ சும்மா இருடா. தம்பி இங்க பாரு, உங்க நகை பணம் எல்லாம் எங்களுக்கு வேண்டாம். அதெல்லாம் எங்க கிட்ட நிறையவே இருக்கு. ஆனா இந்த கல்யாணம் நடக்கணும்னா ஒரு கண்டிஷன் இருக்கு. கண்டிஷனா? என்ன கண்டிஷன்மா? உன் தங்கச்சி கழுத்துல என் பையன் தாலி கட்டணும்னா நீ என் பொண்ணு ரேணு கழுத்துல தாலி கட்டணும். ஏங்க சும்மா விளையாடாதீங்க. நான் விளையாட்டுக்கு சொல்லலப்பா, சீரியஸா உண்மையா தான் சொல்லிட்டு இருக்கேன். உன் தங்கச்சி கழுத்துல என் பையன் தாலி கட்டணும்னா நீ ரேணு கழுத்துல தாலி கட்டணும். ஏங்க என்னங்க சொல்றீங்க? நான் எப்படிங்க ரேணு கழுத்துல? ஏன் என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கலனா உன் தங்கச்சி கல்யாணமும் நடக்காது. அது ஒண்ணும் இல்ல மதினி, திடுதிப்பிடு நீங்க கேட்ட உடனே வேலுவுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல போல. எங்களுக்கும் ரேணுகாவை மருமகளை ஏத்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் மதினி. நீங்க மேற்கொண்டு பேசுங்க. மா மா, நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு இருக்காத. அம்மா, நான் எப்படிமா ரேணு? அம்மா, இது வரைக்கும் நான் ரேணுகா அப்படி யோசிச்சு பார்த்ததே இல்லம்மா. யோ மாப்பிள, ஊர் உலகத்துல கல்யாணம் பண்றவங்கலாம் யோசிச்சா கல்யாணம் பண்றாங்க. யோ, அதெல்லாம் தாலி கட்டி குடும்பம் நடத்த ஆரம்பிச்சா எல்லாம் பழகிடுயா. இங்க பாருப்பா, எனக்கும் என் புள்ளைய உனக்கு கட்டி கொடுத்தே ஆகணும்ல விருப்பம் இல்ல. ஆனா என் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும் போது பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கணுங்கிறது தான் எங்களோட விருப்பம். அந்த ஒரே காரணத்துக்காக தான் உன்கிட்ட நான் வந்து கேக்குறேன். டேய் வேலு, அவங்களே இவ்வளவு தூரம் இறங்கி வரும்போது நீ என்னடா யோசிக்கிற? ரேணுகாவுக்கு என்னடா குறைச்சல்? அழகு இல்லையா, அறிவு இல்லையா? நல்ல செவப்பா லட்சணமா மகாலட்சுமி மாதிரி இருக்கா. ஏன் இம்புட்டு யோசனையில இருக்க? ஐயோ அம்மா, தயவு செஞ்சு என்னையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கம்மா. ஆனந்திக்காக என்ன வேணாலும் செய்ய நான் தயாரா இருக்கேன். ஆனா பிடிக்காத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொன்னா எப்படிமா? நம்ம தங்கச்சிக்காக இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையில விளையாட முடியாதுமா. ஏங்க என்ன மன்னிச்சிருங்க, என்னால முடியாது. டேய், ஒன்றும் அவசரம் இல்லடா மாப்பிள்ள, நீ பொறுமையாக யோசிச்சு கூட பதில் சொல்லு. டேய் இல்லடா, ரேணுகா பாவம்டா. என்னெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரேணுக்கும் கஷ்டம், எனக்கும் கஷ்டம். இது சரிப்பட்டு வராது. அப்போ இதான் உன் முடிவா? என்ன மன்னிச்சிடுங்க அம்மா. தயவு செஞ்ச ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிருங்கம்மா. இது நடக்காதுப்பா. இது ஒண்ணு விளையாட்டு இல்ல. என் புள்ள கேட்டான்னு சொல்லிதான் உங்க வீட்ல பொண்ணு எடுக்கவே நான் ஒத்துக்கிட்டேன். எப்ப நீ அவளையே வேண்டான்னு சொல்லிட்டியோ
இனிமே இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. டேய் வாடா அம்மா, வாங்க. பஞ்சவர்ணம். ஏய் ரேணு மதினி. வாடி. அம்மா என்னம்மா மதினி. ஆச்சு? வாங்க எல்லாரும் மதினி போலாம். கோச்சுக்காதீங்க மதினி. தங்கச்சி இருங்கம்மா, எதா இருந்தாலும் மதினி. பேசிக்கலாம். மா தங்கச்சி கோவப்படாதம்மா, எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். என்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. முதல்ல போய் உங்க பையன் கிட்ட பேசுங்க. போங்க. டேய் அம்மா நீ தங்கச்சி வாடா. இந்தம்மா. ஏம்மா இப்படி வாடா. பண்றீங்க? டேய் உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? நாங்களா போய் அந்த குடும்பத்தோட சம்மந்தம் பேச சொன்னோம்? நீ தானே ஆனந்தியா அவ பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு என்னென்னமோ பேசி எங்களை சம்மதிக்க வச்ச. இப்ப நீ ஏன் அந்த சம்பந்தத்தை கெடுத்து விட்டு நிக்கிறியே? டேய் நீ வந்து ஆனந்தி அந்த பையனை லவ் பண்றான்னு சொல்லும்போது நான் எதுக்கு தெரியுமா ஒத்துக்கிட்டேன்? என்ன மாதிரி அவளும் வாழ்க்கையில கஷ்டப்படாம அவளாவது சந்தோஷமா இருக்கணும்னு தான். ஆனா நீ உன்னோட சுயநலத்துக்காக அவளோட வாழ்க்கையையும் என்னோட வாழ்க்கை மாதிரி ஆக்கிட்டல.